வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது அங்கன்வாடி பணியாளர்கள் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான ஜிஓ அப்படின்றது பாஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து அடுத்தபடியாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கூடிய விரைவிலேயே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு போஸ்டிங்க்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க ஒரு தகுதியான நபர்கள், யாரெல்லாம் முதல்ல விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள், முழுமையான விளக்கம் அப்படின்றத பார்த்துருவோம். ஏன்னா அங்கன்வாடி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஊரில், நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அந்த அங்கன்வாடிக்கு யாருக்கு என்ன தகுதி வேணும், என்ன தகுதி இருந்தால் நம்ம உள்ளே போகலாம், அதில் இருக்கிற வேலைகள் வந்து என்ன மாதிரி செய்யணும் அப்படின்ற மாதிரியான முழுமையான தகவல்கள் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கான தகுதிகள் அப்படிங்கிறது நீங்கள் கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். ஸோ அது வந்து முதல் தகுதி. அதுவும் தாண்டி மெயினாக பெண்கள் மட்டும்தான் இதற்கு வந்து அனுமதிக்கப்படுவார்கள். ஒன்லி பெண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இது. ஸோ இதில் வந்து ஆண்கள் போட்டி போட முடியாது, ஆண்கள் அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 100% பெண்களுக்கான இந்த வந்து ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு இருக்கிறப்போ உங்களால் வந்து ஈஸியாக உள்ளே போக முடியும். ஏன்னா போட்டிக்கு யாரும் இல்லை, வெறும் பெண்கள் மட்டும்தான். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆதரவற்ற விதவையாவோ, இல்லை விதவை அல்லது ஆதரவற்ற விதவை அல்லது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிறப்பு சலுகையாக இன்னும் ஒரு 5 வருடம் 40 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்கிற பெண்கள் வந்து 35 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து 35 வரையும் பண்ணலாம். இதுவே பிசி எம்பிசியில் ஆதரவற்ற விதவை அல்லது விதவையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் 40 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான எலிஜிபிள் அப்படின்றத சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த தகுதிகள் நமக்கு 35 வயசு அப்படிங்கிறது நார்மல் கேண்டிடேட்டு, 40 வயசு அப்படின்றது எஸ்சி எஸ்டி ப்ளஸ் வந்து ஆதரவற்ற விதவை 2 பேருக்கும் 40 வயசு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதெல்லாம் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ஜாப் நேச்சர், அதாவது நேச்சர் ஆஃப் ஒர்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது ஒரு குழந்தைகளுக்கு 6 மாத குழந்தையிலேருந்து 6 வயசு குழந்தை வரையும் ஊட்டச்சத்து, அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் ஊட்டச்சத்துகள் வழங்குறது நீங்கள் தான். அதே போல் கர்ப்பிணி பெண்களை கவனிச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கான செக்கப்பு, அப்புறம் குழந்தைங்களுக்கான செக்கப்பு, இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது. அவங்க நோட்டிஃபிகேஷன் அந்த ஜிஓலேயே வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு பாயிண்ட்டாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து கவனிக்கணும், கவனத்தில் கொண்டுக்கணும். ஸோ இதுதான் உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்கு அப்படின்றத தெளிவாக அவங்க வந்து முழுமையாக அதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் விண்ணப்பிக்கும் போது நமக்கு வந்து இப்போ ஒரு கல்வி தகுதி கூடுதலாக இருக்குது, குறைச்சலாக இருக்குது அப்படின்னா, குறைவாக இருந்துச்சுன்னா அதாவது 12க்கு கீழே இருக்கும் அப்படின்னா அப்ளை பண்ணவே முடியாதுங்க. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. இல்லை 12க்கு மேலே இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம், அதை போட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வராது. ஸோ அங்கன்வாடி ஹெல்ப்பர், அங்கன்வாடி ஒர்க்கருக்கு கண்டிப்பாக 12ஆம் வகுப்பு அப்படிங்கிறது தான் மேண்டேட்ரியாக கிடைக்கும். ஸோ ஓகேவா. அடுத்து வந்து இது சரி ஓகே நம்ம அப்ளை பண்ணியாச்சு, இதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வைப்பாங்களா அப்படின்னா, எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ போஸ்ட் தான். ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுவீங்க. இன்டர்வியூவில் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், கண்டிப்பாக கேள்விகள் இருக்கும், கேள்விகள் இல்லாமல் இருக்காது. இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஸோ டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேலைகள் நடக்குது, ஸோ இங்கே என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்படின்ற மாதிரியான கேள்விகளும், டிபார்ட்மெண்ட்டை பற்றின கேள்விகளும், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸும், ப்ளஸ் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல். இப்போ ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு தனி சிறப்பு அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனி சிறப்புகள் என்னென்ன, இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக வந்து இடம்பெறும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டு போங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருட காலத்தில் எலெக்ஷன் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதுக்கு ஜிஓ அவங்க அடுத்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இன்டர்வியூ வச்சு அதற்கான வேலைகள் முடிக்கிறதுக்கு எப்படியும் 3லேருந்து ஒரு 6 மாதம் கிட்டையாவது ஆகிடும். ஸோ இப்போ எலெக்ஷன் நெருங்கிடும். அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் அப்ளை பண்ணாமல் யாரும் இருந்துட வேண்டாம். நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா முதல் வேலையை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கிது. ஏன்னா இதுக்கப்புறம் அது எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது.
கண்டிப்பாக இப்போ வந்திருக்கு. ஸோ வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு அடுத்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா போட்டி போட்டு ஒரு இடத்துல ஜெயிக்கிறதுக்கு பெண்கள் மட்டும் தனியாக ஒரு இடத்துல வந்து போட்டியே போட போகிறீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து அதாவது ஒரு 50% போட்டி குறைஞ்சது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வேகண்ட்டுக்கு ஸோ ஆண்கள் ஒரு இடத்துல உள்ளேயே வர முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் போட்டி போட போகிறீங்க, அதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, அதுக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் மட்டும்தான் அங்கே போட்டி. ஸோ அதில் பாதி பேரை வந்து இப்போயே கழிச்சாச்சு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால் மீதி இருக்கிற நபர்களோட போட்டி போட்டு தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல முறையில் பண்ணுங்கள். அதே போல் நம்ம மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த தேர்வுக்கு பர்டிகுலராக இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேலைகள் நடக்குது, அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெய்டு மெட்டீரியல் தான். நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ முழுக்க நம்ம இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்றது எடுக்கப்பட்டது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் படித்தாலே போதும். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி சத்துணவுத்துறையில் இருக்கிற நபர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் இவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே கேட்டு அவங்க வந்து என்ன மாதிரியான இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜரில் வேலை கிடைச்சிது. ஸோ இதை எல்லாத்தையுமே கேட்டு அனலைஸ் பண்ணி அவங்கக்கிட்டேயும் பேசி தான் நம்ம வந்துட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிறப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதுவே போதுமான ஒன்றா தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் படித்தாலே போதும். ஓகேவா? இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.